டெய்லர் அக்காவோட ஃபிட் செக் மாதிரி நம்ம ட்ரோனோட ஃபிட் செக் பார்த்தாச்சுங்க. இது ஒரு ரிசல்ட் சொல்லிட்டா. இதோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணுமா? இப்போ எவ்வளோன்னு தெரிலைங்க. ஆனால் இந்தியாவில் அவைலபிள் இல்லை. வெல்கம் ஆல், திஸ் இஸ் மான்ஸ்டர் நவீன். ஆமாஜி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன, அதுவும் இல்லாமல் ஒரு செம்மையான விளாக், நிறைய ஃபன்னு இருக்குது. என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கின்னு இல்லை, எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸில் நிறைய சின்ன சின்ன கிளிப்பிங் அதை கொடுத்துட்ருக்கோம். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை வச்சே ஒரு பெரிய வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் வந்து சூப்பராக இருக்குன்னு வைங்களேன். நானே வந்து நிறைய இன்றைக்கி தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா அப்போல்லாம் வெறும் ஜஸ்ட் பேசிக் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் பாட்டுருந்தேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஒரு சூப்பரான இது பண்ணலான்ட்டு இருக்கேன். அது என்னன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம ட்ரோன் தான், DJI Mini 3 Pro. ஸோ இன்றைக்கி இதை வச்சு தான் வந்து நம்மளை என்னென்ன ஃபன் பண்ணலாம், என்னென்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு, ஃபன்கிறத விட என்னென்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நானும் நிறைய டைம் நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கேன், பட் ரொம்ப சிம்பிளாக எடுத்திருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓகே, ஏதாவது இப்போ கொஞ்சம் இது என்ன வந்து இதோட ஃபுல் ஃபோர்ஸ், இதோட எனர்ஜி என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்து ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம் வாங்க, உங்களுக்கு வந்து இது எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கலான்னு இதை எடுத்திருக்கேன். வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதாங்க அந்த DJI Mini 3 Pro. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு எப்படி இருக்குது, அதாவது எனக்கு இது தெரியும், பட் உங்களுக்கு வந்து இது என்ன பண்ணணும், எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன, அதாவது நிறையா இது இல்லை, நிறைய வீடியோஸ் இல்லை, பட் சரி அதனால் நம்ம வந்து கொஞ்சம் காமிக்கலாம் உங்களுக்கு அப்படின்னு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து டிஸ்பிளேயோடு இருக்கிற கண்ட்ரோல், RC கண்ட்ரோல். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட DJI Mini 3 Pro. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 249 கிராம்ஸ் தான், ரொம்ப வெயிட் கம்மி. ஸோ இது கிட்ஸ் கேட்டகரியில் தான் வரும். நம்மளுக்கு தனியாக லைசன்ஸ் எதுவும் எடுக்க தேவையில்லை. ஸோ நம்ம நார்மலாக வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓட்டி பார்த்து பழகிட்டோம்னா ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எப்படி செட்டப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட் வந்து இந்த பவர் பட்டனை 2 டைம் ப்ரெஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சவுண்டில் இந்த லைட் பிளிங்க் ஆகி ஃபுல்லாக வந்துடும். DJIன்னு ஓப்பன் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த கண்ட்ரோலர் நாப் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணுறேங்க பாருங்க. இதில் அதை ஸ்க்ரூ பண்ணிக்கணும். ஸ்க்ரூ பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து RC கண்ட்ரோல் ரெடி. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஆனதையும் RCயில் வந்து ஃபஸ்ட்டு இந்த கேமரா கேப், கிம்பல் கேப் கழட்டிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது சைடில் வந்து இந்த விங்ஸை வந்து இப்படி ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத இப்படி வந்து இது பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு கீழே இருக்கிறது ட்விஸ்ட் பண்ணணும். இப்படி ட்விஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜஸ்ட்டு எல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் என்ன பண்ணணுமோ அதே மாதிரி தாங்க இதுலேயும். ஜஸ்ட் 1 டைம் ப்ரெஸ் பண்ணிட்டு செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆன் ஆயிரும். இந்த லைட் எல்லாம் ஃபுல்லாக ஆன் ஆயிடுச்சுன்னா ஓகே. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராவே தெரியும். அதனோட இது கிம்பல் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும். அவ்வளோதான், இதுவும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செகண்டில் உங்களுக்கு வந்து இது கனெக்ட் ஆயிரும். உங்களுக்கு இந்த இடத்துல க்ரீன் லைட் வந்துருச்சா, கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிடெக்ட் ஆகி ஓப்பன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, அவ்வளோதான். ஜஸ்ட்டு நம்ம வந்து இப்போ எப்படி இது வந்து டேக் ஆஃப் பண்ணணும்னா, ஜஸ்ட் இந்த 2 நாபையும் வந்து உள்ளே வந்து இன்வர்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா ஆன் ஆயிடுச்சு, அவ்வளோதாங்க. வேறு இனி நம்ம அப்படியே வந்து ஃப்ளை பண்ண வேண்டியது தான். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்சன்டேஜ், அதாவது ட்ரோனில் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குது, என்னென்ன பேட்டரி பர்சன்டேஜு, என்ன டிகிரியில் ஃப்ளை ஆகிட்டுருக்கு, RCயோட சிக்னல் எவ்வளோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ரெட் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளை ஆனதுக்கப்புறம் ஒயிட் கலரில் மாறிடும். அதுக்கப்புறம் இந்த சேட்டலைட் மாதிரி இருக்கிற கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் கனெக்ஷன் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா போக அப்படியே இன்க்ரீஸ் ஆயிடும். மேலே ரொம்ப தூரம் போகிறங்காட்டி சேட்டலைட் கனெக்ஷனோட தான் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ மோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பட்டன்ஸ் இருக்குது. இதெல்லாம் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஓகேங்க, இப்போ வந்து இதை ஜஸ்ட் ஒரு ஃப்ளை பண்ணி விளையாண்டலாமா? எனக்கு ரெகுலராக இருக்குது, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து புதுசாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதனோட ஜஸ்ட் ஒரு சின்ன கண்ட்ரோல் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இதை மேலே தூக்கினோம்னா ஃப்ளை மேலே போகும், கீழே இருக்கணும் கீழே வரும். இது லெஃப்ட்டு ரைட்டு ஃப்ரண்ட்டு பேக், அவ்வளோதாங்க. இங்கே ரைட் சைடு இப்போ டேர்ன் ஆகும், இப்போ டேர்ன் ஆகும், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஃப்ளை பண்ணுறேன்.
என்னென்ன சேட்டை பண்ணுறோன்னு வருங்க. சத்தம்லாம் டெய்லர் அக்காவோட ஃபிட் செக் மாதிரி நம்ம ட்ரோனோட ஃபிட் செக் பார்த்தாச்சுங்க. இதோட ரிசல்ட் சொல்லிட்டா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதோட 100%லேருந்து ஒரு 30 மினிட்ஸ், அதாவது 29 மினிட்ஸ் வந்துச்சுங்க. அது வரைக்கும் ஃபுல்லாக வந்து ரன் பண்ணிகிட்டே தான் இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. அதாவது 4Kல உங்களுக்கு வந்து 500 மீட்டர்ஸ் வரைக்கும் மேலே வந்து, அதாவது அப்ஜெக்ஷன் தான், பட் இருந்தாலும் நம்ம வந்து என்ன எவ்வளோ தூரம் போகுதுன்னு ட்ரை பண்ணி பார்த்தோம். 500 மீட்டர்ஸ் மேலே போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே இதில் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் பண்ணி காமிச்சோம். அதோட வீடியோஸ் கூட உங்களுக்கு போடுறேன் கிளிப்பிங்கில். ஸோ அதே மாதிரி நம்ம ஃபிட் செக், அதாவது டெய்லர் அக்கா ஃபிட் செக் மாதிரி இதுலேயும் நம்ம ஃபிட் செக் பண்ணி பார்த்தாச்சு. அந்த அக்காவுக்கு எப்படி ஃபிட் செக் இருந்துச்சோ அதே மாதிரி தான் நம்ம ட்ரோனுக்கு செம்மையான ஃபிட் ஆச்சு. இது அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனையோண்டு தான் இருக்குது, ஆனால் இது பண்ணுற வேலை பார்த்தீங்கன்னா வேற லெவல். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இதோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணுமா? இப்போ எவ்வளோன்னு தெரிலைங்க. ஆனால் இந்தியாவில் அவைலபிள் இல்லை. நம்ம ஒன்றா வந்து இம்போர்ட் தான் பண்ணணும், இல்லாட்டி எங்கேயாவது துபாய் அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து தான் வாங்கிட்டு வரணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து அரௌண்ட் ஒரு 1,38,000 வந்துச்சு. இப்போ எவ்வளோன்னு தெரியல எனக்கு சீரியஸாக, இப்போ நான் பார்க்கல. ஆனால் நான் வந்து இதை வந்து ஜஸ்ட் ஒரு 90,000 95,000 தான் வாங்கினேன். ஆல்ரெடி வந்து பல்காக வந்த இடத்துலேருந்து நான் வாங்கினேன். ஸோ அதனால் வந்து எனக்கு இதனோட அப்ராக்சிமேட் வேல்யூ தான் தெரியுமே தவிர அக்யூரேட் வேல்யூ தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து வீடியோ வந்து வேற லெவல். அதாவது நீங்கள் வந்து ஒரு லைசன்ஸ் எடுத்து இதை வந்து பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இதை ஒரு பிஸ்னஸ், அதாவது ஆக்சுவலாக நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் இது பண்ணிட்டு தான் இருக்கேன். ரியல் எஸ்டேட்ஸ்க்குலாம் நம்ம வந்து பண்ணி கொடுத்து தான் இருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதையும் பண்ணலாம்.